அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அன்பார்ந்தவர்களே, கண்ணியத்தில் நிறைந்தவர்களே, சிறந்தவர்களே, கனவுகளின் விளக்கங்கள் பலர்கள் கேட்டிருந்தாங்க. நான் ஏற்கனவே கூறியிருந்தேன், கனவுகள் 3 வகை. ஒன்று ரஹ்மானியத், அல்லாஹ் காட்டக்கூடிய கனவு. அல்லாஹ் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு 3 தடவை காட்டினான். இன்னொன்று நஃப்சானியத், நாங்கள் எதை நினச்சி படுப்போமோ அதை அப்படியே காண்போம். இன்னொன்று அன்பார்ந்தவர்களே ஷைத்தானியத், ஷைத்தான் காட்டக்கூடிய கனவுகள். அதிகமான கனவுகள் 98 விதமான கனவுகளை ஷைத்தான் தான் காட்டுவான். அதெல்லாமே பொய்யான கனவுகள். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, அஸ்தகுர் ருயா பிஸ்ஸுஹூர், சஹர் டைமில் காணக்கூடிய கனவுகள் நிச்சயமாக உண்மையாகும். அந்த அடிப்படையில் இப்னு சீரீன் ரஹிமஹுமுல்லா காட்டித்தந்த சொல்லித்தந்த கனவுகளின் விளக்கங்களை பார்ப்போம். சுபானுல் அஸ்வத், கருப்பு பாம்பை கண்டா 3 விளக்கம் இருக்குது. ஒன்று ஜின், இன்னொன்று பலமான எதிரி, இன்னொன்று சூனியம் செய்யப்பட்டிருக்கி. அதே போல் மஞ்சள் நிறத்து பாம்பை கண்டா நோய். மஞ்சள் நிறத்து பாம்பு உங்களோட வீட்டுக்கு வந்துவிட்டு வெளியே போகிறத கண்டா உங்களோட நோய், பெரிய நோய் வந்துவிட்டு அந்த நோய் குணமாகும். அதே போன்று வெள்ளை பாம்பை கண்டா அது ஒரு எதிரி. அந்த வெள்ளை பாம்பை நீங்கள் கொலை செய்வதை கண்டால் நீங்கள் எதிரியை வெற்றி கொள்வீங்க. அல்லது வெள்ளை பாம்பு உங்களை குத்துவதை கண்டா உங்களை எதிரி வெற்றி கொள்வார். அதே போன்று நாயை கண்டிங்கன்னா அது பலகீனமான எதிரி. அதே போன்று அதிகமான பூனைகளை கண்டா அதிகமான பிரச்சனைகள். ஒரு பூனையை கண்டா ஒரு பிரச்சனை, பல பூனைகளை கண்டா பல பிரச்சனை. இப்போ பூனைகள் உங்களோட வீட்டுக்கு வந்து விட்டு போகிறத கண்டா பல திருடர்கள் உங்களோட வீட்டுக்கு களவு எடுத்து கொண்டு போவாங்க. ஒரு பூனை உங்களோட வீட்டுக்குள்ளே வந்துட்டு போகிறத கண்டிங்கன்னா ஒரு திருடன் வீட்டில் சாமனை களவு எடுத்து கொண்டு போவார். அதே போன்று பெண் நாயை கண்டா கெட்ட பெண்ணுண்டு உங்களுக்கிட்ட இருக்கிறான், உங்களோட வீட்டுக்குள்ளே இருக்கிறான், ஒரு கெட்ட பெண் இருக்கிறான். அதே போன்று சேவல் கொத்துவதை போன்று 3 தடவை கண்டா கொலை செய்யப்படலாம். உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவங்க கண்ட கனவு. அதே போன்று அன்பார்ந்தவர்களே, நீங்கள் அழுவதை போன்று கண்டால் சந்தோஷமான ஒரு செயல் நடக்கும். சந்திரனை கண்டால் அதுவும் நல்ல ஒரு செய்தி கிடைக்கும். அதே போன்று தலைமுடியை கண்டால் பொறாமக்காரர் இருக்கிறாங்க. தலைமுடியை சாப்பிடுவதை போன்று கண்டால் உங்களுக்கு சூனியம் செய்து தரப்பட்டிக்குது, உங்களோட வயிற்றில் சூனியம் செய்யப்பட்டிக்குது. முட்டைகளை கண்டால் சந்தோஷமான செய்தி, குழந்தை பாக்கியம் கிடைக்கும். குழியில் விழுவதை கண்டால் நோயில் விழுவீங்க. பெரிய குழியில் விழுவதை கண்டால் பெரிய நோயில் விழுவீங்க. ரோஜா பூவை கண்டால் திருமணம் நடக்கும். அதே போன்று நீங்கள் கடலில் மூழ்கிறீங்க, ஒருவர் உங்களை காப்பாற்றுறாரு. நீங்கள் கடலில் மூழ்கிறீங்க அல்லது நீங்கள் நீரில் மூழ்கிறீங்க, ஒரு ஆள் உங்களை காப்பாற்றுறாரு. அப்படின்னா அவர் விரும்பிய விஷயம் நடக்கும். அவர் எதை விரும்புகிறாரோ அது நடக்கும். வீடு எரிவதை போன்று கண்டால் கெட்ட மக்கள், பொறாமைக்காரர்கள் உங்களோட வீட்டு சூழலால் இருக்கிறாங்க. மழை நீரை கண்டால் அதிகமான பரக்கத்து அவசரமாக கிடைக்கும். அதே போன்று தங்கத்தை கண்டால் அல்லது சின்ன பிள்ளையை கண்டால் அல்லது சிட்டுக்குருவியை கண்டால் உங்களுக்கு அதிகமான பணங்கள் கிடைக்கும். அல்லது உங்களோட உறவுகளில் யாராவது ஒருவருக்கு நல்ல பணம் காசு கிடைக்கும். அதே போன்று
தொழுவதை போன்று கனவில் கண்டால், ஒரு அதாவது தொழுவதை கண்டால் அவர் இன்ஷா அல்லாஹ் வணக்கசாலியாக மாறுவார். அதே போன்று பெரிய சத்தத்தை கனவுல கண்டால் ஆஃபத்து முசீபத்து ஏற்படும். அதே போன்று மரணித்தவர்கள் உங்களை விரட்டி வருவதை கண்டால் உங்களுக்கு எதிராக பெரிய சூழ்ச்சி நடக்கும். மரணித்தவர்கள் உங்களை விரட்டி வருவதை கண்டால் உங்களுக்கு எதிராக பெரிய சூழ்ச்சி நடக்கும். இன்ஷா அல்லாஹ் இன்னும் கனவழிக்குது, அதை அடுத்த வீடியோவில் போடுவேன். அதனால் இதனை ஷேர் பண்ணுங்கள். அல்லாஹ் ரஹ்மத்து செய்வான்.